ஹார்மோனிக் அனாலிசிஸ்ல இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்த மல்டிபிள் அனாலிசிஸ், நம்ம ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும். இது வந்து எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருக்கலாம் பார்க்கணும்னா, இந்த சார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற இந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. மாஸ்டரிங் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் த்ரூ ஹார்மோனிக் ட்ரேடிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஹார்மோனிக் அனாலிசிஸ் வச்சு நான் எப்படி அனலைஸ் பண்றேன், என்னோட தாட் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கு, நான் பண்ண மிஸ்டேக்ஸ், நான் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ வித் தட் நோட், வெல்கம் பேக் டு பாசிவ் வே. திஸ் இஸ் முத்து கிஷோர். நம்ம இப்போ இருக்கிறது அசினோ சார்ட் ஸ்டோரி சீரிஸ். ஸோ இன்னைக்கோட இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்து ஒரு ஹார்மோனிக் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக்கு இப்போ வந்து கரண்ட்லி ஒரு பையிங் பொசிஷன்ல இருக்கு, பையிங் லெவலில் இருக்கு. ரைட், ஸோ அது என்னன்றது டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இதில் பார்த்துலாம். பாலிகேப் இந்தியா. ஸோ இந்த பாலிகேப் இந்தியாவோட ஸ்டாக் வந்துட்டு இவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து தேவையில்லை. ரீசெண்டாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இப்போ நமக்கு முக்கியம். இது வந்து ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ட்ரேடாக இருக்க போது வந்துட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ எஸ்எல் அடிச்சாலும் சரி, ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் சரி, ஒரு 1 வீக்குள்ள வந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அண்ட் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்துட்டு நாட் ட்ரில்லிங். நம்ம வந்து ட்ரில்லிங் ஸ்டாப் லாஸ் போட போகிறது இல்லை. இதில் டெஃபினட்டாக வந்து டார்கெட் வந்ததும் வந்து அடிச்சதும் சந்தோஷம் வெளில வந்துருப்போம் நம்ம. பிகாஸ் கரண்ட்லி த ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் லெஸ் தென் 200 SMA இன் ஆர்லி டைம் ஃப்ரேம், விச் மீன்ஸ் நமக்கு இப்போ ஒரு பை ஆனாலும் பையிங் வந்து நமக்கு கன்ஃபார்மாக மேலே போனாலும் வந்துட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரைட், ஸோ ஹேவிங் செட் தட், இன்னைக்கு நம்ம இதில் வந்து பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு ஹாஃப் பேட். இந்த ஹாஃப் பேட் பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். நம்ம மல்டிபிள் அனாலிசிஸ்ல இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ப்ராஃபிட்ஸும் பண்ணியிருக்கோம் நம்ம. ரைட், ஸோ இதில் இந்த ஸ்டாக் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாலிகேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் 4th சப்போர்ட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணல. இந்த ரெண்டு லெவல் 0.5812 to 0.618 இது ரெண்டு தான் வந்துட்டு இந்த ஹாஃப் பேட்னுடைய லெவல் சொல்லுவாங்க. ஸோ இந்த லெவல் தாண்டி கீழே க்ளோசிங் வச்சிருந்தனால தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். பட் இந்த கேஸ்ல எங்கேயுமே நடக்கல. கரெக்டாக இங்கே வந்து பையர்ஸ் உள்ள வந்துட்டே இருந்தாங்க. அங்கிருந்து மேலே போய் டார்கெட் அடிச்சிருச்சு, 6956 டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ இன்கேஸ் இந்த ஃபோர்த் அன்னைக்கு யாராவது பை பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரைஸ்ல பை பண்ணியிருந்தாங்கன்னா டார்கெட் அடுத்தது ஒரு 10% டார்கெட் வந்து அடுத்த ஒரு 2 days ஆக்சுவலாக வந்துருக்கு. 1 day and 23 hours போட்டுருக்கு. 2-3 days ஆக்சுவலாக டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு செட்டப் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இருக்கும் இதில். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு செட்டப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே ஹாஃப் பேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸ்லி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். யாருக்குமே தேவையில்லை அப்படின்னா அந்த வீடியோ கிரியேட் பண்ணி எனக்கு பிரயோஜனம் கிடையாது எனக்கு. ஸோ அதை உங்களுக்கு யூஸ் ஆகிற வீடியோ இதை கிரியேட் பண்ணிடுவாங்க. ரைட், ஸோ இப்போ இதில் இந்த ஸ்டாக்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஹையர் ஹைஸ்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். பட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணி கீழே வந்து இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் வச்சு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆயிருக்குங்க. இந்த கேப் டவுன் ஓப்பனிங் ஆனதுனால ஒரு கரெக்ஷன் நடந்திருக்குங்க. இந்த கரெக்ஷன் வந்து பை ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரீசெண்டாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லோ தாண்டி தான் கீழே க்ளோசிங் வச்சிருக்கான். பட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, சாலிடா க்ளோஸ் வைக்கல, விக் தான் ஃபார்ம் இருக்கு. அடுத்த 2 கேண்டலுமே வந்து கண்டினியூஷன் எடுக்கல, இந்த லோ பிரேக் பண்ணல. ஸோ விச் மீன்ஸ் இங்கே பையர் சொல்ல வந்திருக்காங்க. இன்சிடென்ட்லி தட் ஹேப்பன்ஸ் டு பி half bet level. See, அதே ரெண்டு கோடு 6634 வந்து 666590. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.581 இந்த லெவல்ல இருந்து இந்த ரெண்டு தான் இந்த half bet லெவல். ஸோ சப்போர்ட் வந்து நமக்கு இந்த லெவலுக்கு எடுத்துட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஐ வில் கோ ஃபார் பை இன் திஸ் கவுண்டர். நான் 2 ஆப்ஷன் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா, ஒன்று வந்து டைரக்டா ஆப்ஷன் பையிங் பண்றது, இன்னொன்று வந்துட்டு ஸ்டாக்ல கேஷ் மார்க்கெட்ல பை போடுறது. ஒன்ஸ் ஐ டிசைட் தட் ஐ வில் டேக் அ கால். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்றது. இதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இதில் போட போறேன். திஸ் வில் பி மை ஸ்டாப் லாஸ் அண்ட் யூ நோ மை டார்கெட் இஸ் எல்லோல இருந்து என்னோட டார்கெட் 7189. T1 T2 எல்லாமே ஒன்று தான். இதோட டார்கெட்டாக இருக்க போது நாளைக்கு வந்து பாலிகேப் எங்கே ஓப்பன் ஆகுதுன்ற பொறுத்து டேக் என்ட்ரி. இன்கேஸ் இதை தாண்டி போயிடுச்சு, இந்த லெவல் தாண்டிடுச்சுனாலே டேக் என்ட்ரி. 6704 தாண்டிடுச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்க தேவை. ரிஸ்க் ரிவார்ட் அதுக்கு ஒர்த்தாக இருக்காது. இதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா டேக் என்ட்ரி. இந்த ஸ்டாப் லாஸ் ஜோன் வரைக்கும் இருந்தாலுமே வந்து என்ட்ரி எடுத்துறாங்க. ஸோ இந்த ட்ரேட் என்ட்ரி வந்து எங்கே கிடைக்குதா இல்லையா, நாளைக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்குதா இல்லையா, அண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்கே போகுது அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்க்கலாம். நம்ம until then, this is Muthu Vishnu signing off. So சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோலாம் பார்க்கலாமா. ஆல்ரைட், see you.